பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல மீண்டுமாய் உங்களை பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய கிருபை இந்த நாளிலும் நம்மளோடு கூட இருக்கணும், இருக்க வேண்டுமல்ல. நீங்க ஒவ்வொருத்தங்களும் உங்களுடைய சொந்த வேலைக்கு நீங்க புறப்பட்டு போகிறவங்களா இருக்கலாம், இல்ல நீங்க உங்களுடைய சொந்த காரியங்களை பார்த்து போகிறவங்களா இருக்கலாம், இல்ல இப்ப கூட பொங்கல் நாட்கள் எல்லாம், இந்த நாட்கள்லாம் பொங்கல் நாட்கள் ரொம்ப விசேஷமா ஒரு பரபரப்பான ஒரு நேரத்துக்குள்ள நம்ம எல்லாரும் இருப்போம் இல்ல. பொங்கல் என்ன ஹிந்து மக்களுக்கு மட்டும்தான் பொங்கலா? இல்ல பொங்கல் அப்படின்னாலே தமிழர் திருநாள் தான். நம்ம தான் மதம் அப்படி இப்படின்னு வேற மாதிரி பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஆனா பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது தமிழ் ஒரு திருநாள், சரிங்களா? இந்த பொங்கல் பண்டிகைகளை கொண்டாடுறதுல எந்த தவறும் இல்லை. அதனால அந்த பொங்கல் பண்டிகை கூட நீங்க கொஞ்சம் பிஸியா இருக்கலாம். ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்கு ஈஸ்டர் ஒரு பண்டிகை, இல்ல புனித வெள்ளி ஒரு பண்டிகை, அது போக கிறிஸ்துமஸ் ஒரு பண்டிகை, நியூ இயர் அப்படிங்கிற ஒரு பண்டிகை. இந்து மக்களுக்கு நிறைய பண்டிகை இருக்கு, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நிறைய பண்டிகைகள் இருக்கு. அந்த பண்டிகைகளின் நாட்களில் மாத்திரம்தான் நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறோம் இல்ல. நம்ம புது ட்ரெஸ் போடுறது என்ன, மற்ற ஜனங்களுக்கு போய் அந்த பண்டிகை நாட்களை குறித்து ஒரு வாழ்த்துதல் சொல்லுகிறது என்ன, இப்படிப்பட்டதான காரியங்கள் அந்த பண்டிகை நாட்கள்ல மாத்திரம்தான் இருக்குதே தவிர, மற்ற நாட்கள்ல அந்த சந்தோஷம் நம்ம கிட்ட இருக்குதா? யோசிச்சு பார்க்கணும்ல. நீங்க இன்னைக்கு ஒரு பண்டிகை நாளா இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல நீங்க துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க இல்ல. உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மைக்குள்ள ஆக்கி உங்களுக்கு நீங்களே வருத்தத்தை வர வைக்கிறவங்களா கூட இருக்கலாம். நான் எந்த விதத்துல தகுதியா இருக்கிறேன்? என்னுடைய சரீரத்துல அழகு இருக்கா? என்னுடைய மூளையில ஏதாவது அறிவு தான் இருக்குதா? நான் ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தா அதுல தோல்வியில தானே போய் முடியுது. என்னதான் நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி வரலையே அப்படின்னு சொல்லி ஒரு விதமான கவலையில சமாதானம் இழந்து போன நிலைமையில நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்குதான் ஆண்டவர் சொல்றார். என்ன வசனம் தெரியுமா? நான் அந்த வசனத்தை படிக்கவா? கேக்குறீங்களா? பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுவாராக. எந்த காரியத்துல நீங்க கலங்கி போய் சோர்ந்து போய் தோய்ந்து போன ஒரு நிலைமையில இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்றார் உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்க முதல்ல பயப்படாதீங்க. உங்க முன்னாடி பெரிய காரியம் எழும்பி நிற்கட்டும், உங்களுக்கு முன்பாக தேவை என்கிற காரியம் பெரிதா இருக்கட்டும், உங்களுக்கு முன்பாக பிரச்சனை என்கிற காரியம் பெரிதா இருக்கட்டும், உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் வேணாலும் இருக்கட்டும், அதை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்ற காரியம் அதுதான். நீ எதுக்கு பயப்படுற? நீ எதுக்கு பயப்படுற? உன் இருதயத்தை நீ கலங்காம வச்சுக்கோ. உங்க இருதயத்தை நீங்க கலங்காம வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். சூழ்நிலையை கண்டு பயப்படக்கூடாது. காரியம் இப்படி இருக்கேன்னு சொல்லி பயப்படக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையோ, இல்ல கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஒரு தேவ பிள்ளையோ, இல்ல கிறிஸ்துவை அறியாத ஒரு தேவ பிள்ளைகளோ, எதற்காகவும் முதலாவது பயப்படக்கூடிய ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா அது அறவே சுத்தமா இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையை பார்த்து உங்களுக்கு பயம் வரக்கூடாது. பயம் வரக்கூடாது. அந்த பயம் வரக்கூடாது அப்படின்னா
இயேசு உங்க கூட இருக்கணும். அந்த இயேசு உங்க கூட இருந்தாருன்னா பயம் உங்களுக்கு வருமா? வராதுல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போதோ, இல்ல ஒரு 10 நிமிடம் கிடைச்சாலும், இயேசுனுடைய அன்பு ருசி பார்க்கக்கூடிய ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். நடக்கிறீங்களா? துதிச்சிட்டே நடங்க. இயேசுவே என் கூட இருங்க. இயேசுவே என் கூட இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு நடங்க. நீங்க ஜெபிக்கிறீங்களா? அது அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. இயேசு என் கூட இருங்க. என் கைய புடிச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஊழிய பாதையில எனக்கு இப்போ ரொம்ப உதவியா இருக்கிற என்னுடைய அண்ணன் ஜேக்கப் ராஜா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் பிரதர். தென்காசி மாவட்டத்துல தெய்வ ஊழியரை செய்து கொண்டு வருகிறார். நான் ஊழிய பாதையில சோர்ந்து போகும்போதுதான் அந்த தெய்வ மனிதர், அவர் தெய்வ மனிதர் அப்படிங்கிறத விட என்னுடைய அண்ணன் எனக்கு சொல்லித்தர ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீ சோர்ந்து போகாத, நீ எதுக்குடா பயப்படுற, நீ கலங்கி போகாத, நீ ஏன்டா கவலையா இருக்கிற, நீ நடக்கும்போது ஒரு காரியத்தை நீ சொல்லிட்டு நடந்து பாரு, அதோடைய ஃபீலிங்கே வேற அப்படின்னாரு. என்னென்ன சொல்லுங்கண்ணா, நானே கவலையில இருக்கிறேன், என்னென்ன சொல்லுங்கண்ணா அப்படின்னா, அவர் சொல்லுவாரு, நீ நடக்கும்போது உன் கால் உன் வீட்டு வாசல்ல விட்டு தாண்டும் போதோ இயேசுகிட்ட சொல்லு, இயேசு என் கையை பிடிச்சுக்கோங்க, நான் இயேசுகிட்ட கேட்பேன்டா, அவர் என்னடா வாடா போடா அப்படின்னு தான் சொல்லுவார் செல்லம்மா. நான் இயேசுகிட்ட கேட்பேன்டா, என்ன கேட்பேன் தெரியுமா? இயேசுவே நான் போறேன், என் கூட வாங்க. தென்காசியை சார்ந்தவர், அதனால அவருடைய ஸ்பீச்சிங் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நான் நடக்கிறேன், என் கூட வாங்க. நான் இந்த இடத்துக்கு போறேன், என் கூட வாங்க. அவர் அறிக்கையிட அறிக்கையிட இந்நாள் வரைக்கும் என் கண்ணால் நான் பார்க்கிறேன். அந்த தேவ மனிதர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்ததுன்னா, ஆண்டவர் அதை ஆமென்று ஆமென் என்று கட்டளை கொடுக்கிறார். அவருடைய கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய தகப்பனார் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த மனிதனுடைய, இந்த மகனுடைய இயேசுவோடு இருக்கிற ஐக்கியம், இயேசுவோடு இருக்கிற தாகம், ஒரு நாள் சோர்ந்து போயிருக்கு, நானே கவலையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டு ஓரமா உட்கார்ந்தது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இயேசு அவர் கூட இருக்கிறார். அத அந்த ஊழியக்காரர் அறிந்திருக்கிறார், உணர்ந்திருக்கிறார். இன்னைக்கு இந்த உணர்வு நமக்கு இல்லாதனாலதான் அந்த காரியத்துல கவலையா இருக்கு, இந்த காரியத்துல கவலையா இருக்கு, போனது போச்சோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்ற, நான் சகலத்தையும் புதிதாக்குறேன், போனது போட்டு விடு. போனதை நினைச்சிட்டு அழுதுகிட்டு இருந்தா என்ன புண்ணியம்? நீ அதை நினைச்சு அழாத. நான் உனக்கு புதுசா ஒரு காரியத்தை வச்சிருக்கேன். நான் உனக்கு புதுசா ஒரு காரியத்தை உருவாக்கி கொடுக்குறேன். நான் உனக்கு புதுசா உன் கையில ஒரு காரியத்தை தரேன். நீ பழச நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறது என்னம்மா? பழசு நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறது என்னப்பா? அதை வேண்டாம், விட்டுரு. அதோட புதுசு, அதோட புதுசு இயேசு தருவார். இயேசு மேல நம்பிக்கையா இருந்தாதான் இயேசு தருவார். இயேசு வேண்டாம், தரட்டும் பார்த்துக்குவோம் அப்படின்னா அது தரமாட்டாரு. அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இயேசு மேல நம்பிக்கையா இருக்கும்போது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஜெபம் பண்ணுவோமா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணவா? என்னன்னு தெரியல. ஆண்டவர் இந்த நாள் கொஞ்சம் அதிகமாவே சந்தோஷமா நம்மளை வைக்க போகிறாருல்ல. நம்ம அதிக மகிழ்ச்சியோடு கர்த்தர் நடத்த போகிறார். இந்த நாள்ல இருந்து உங்க இருதயத்தில் இருக்கிற கவலைகள், இதயத்தில் இருக்கிற வேதனைகள் எல்லாம் மறைந்து போகிற ஒரு நாள் இது. நீங்க அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா உங்களுக்காக? அப்படி கண்களை முடிக்கோங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன். கேட்ட இந்த சத்திய வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் எந்த காரியத்திற்காகவும் யாருக்காகவும் யாருக்கு முன்பாகவும் பயப்படாமல் இருக்கத்தக்க கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். தேவக்கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். சத்துருவான எந்த விதத்தில் உம்முடைய பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடி தேவரீர் அவர்களை வேலையடைத்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இது நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. அப்புறம் மறக்காம ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ மூலியமா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லைட்டா டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. பிரோஜனமா இருந்துச்சு பிரதர், இல்ல ஆண்டவர் என் கூட பேசினார் பிரதர், உங்களுக்கு என்ன வார்த்தை பிடிச்சிருந்துச்சோ அந்த வார்த்தை கமெண்ட் பண்ணி கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நான் சொல்லல.
இந்த வீடியோக்கள் அநேக ஜனங்களுக்கு போய் ஆறுதலை உண்டு பண்ண போகுது. சரிங்களா? கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். God bless you.